வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்க்ஜெட் பிரிண்டர். இதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோ சொல்ல மறந்துட்டேன். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றத டிசைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால ஃபோன் மூலயமா தான் எடுக்கிறேன். அதனால் ஜஸ்ட்டு நம்ம ஷாப்புக்குள்ளேயே எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தெரிஞ்சாலோ இல்லை வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கேட்டாலோ சாரி. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இன்க்ஜெட் பிரிண்டர். இப்போது மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் உங்களுக்கு இன்க்ஜெட் பிரிண்டர் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது எப்படி யூஸ் பண்ணணுன்றது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. யூஸ் பண்ணுறாங்க, தேவையானப்போ யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க, தூக்கி எடுத்து வச்சிடுறாங்க. அப்புறம் தேவைப்படும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி பண்ணுறாங்க. ஸோ அதை அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, இன்க்ஜெட் பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் அந்த டஸ்ட்டு அந்த ஹெட்டில் போயிட்டு உட்காந்துடுச்சுன்னா இன்க்ஜெட் ப்ராப்ளம் ஆகும். அப்புறம் அந்த கியர் செட்டில் ப்ராப்ளம் ஆகும். அது ஒர்க் ஆகலைன்னா கிட்டத்தட்ட ஒரு பைக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக்கை ஒரு வீக்லி ஒன்ஸாவது அதை ஸ்டார்ட் பண்ணி அதை பெட்ரோல் போட்டு அதை ஆக்சிலேட்டர் கொடுத்து அதை ஆன் பண்ணி விடணும், ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் இன்க்ஜெட் பிரிண்டர்ன்றது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு தேவையில்லாமல் செலவு வச்சுக்க வேண்டாமே அப்படின்றதுக்காக சொல்கிறது. நீங்கள் ஒரு 3000 தான், இல்லை 4000 5000 சம்திங் ஏதோ ஒன்று வாங்கி வைக்கிறீங்க. 3000 ஸ்டார்ட் ஆகுது பிரிண்டர். ஸோ அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல் டிப்ஸ் என்னென்னா, இன்க்ஜெட் பிரிண்டர் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை நம்ம ஒரு 10 நாள் ஒரு 20 நாள் அது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு மாதமாக அதை யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னாக்கா, அந்த இன்க்ஜெட் பிரிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ண உடனே கேட்ரிட்ஜ் தனியாக வரும். ஹெச்பியாக இருந்தாக்கா ஹெச்பி கேனான் ரெண்டுமே கேட்ரிட்ஜ் டைப் சொல்கிறது. நான் சொல்கிறது டேங்க் டைப் கிடையாது, கேட்ரிட்ஜ் டைப். ஓகேங்களா? அது ஒரு சில மாடல்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் மாடல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேட்ரிட்ஜ் டைப்லேயே கேட்ரிட்ஜ்லேயே 682 805 சம்திங் ஏதோ ஒன்று போட்டிருக்கு. ஓகேங்களா? அதை பற்றி அதில் நீங்கள் கேட்ரிட்ஜை வெளியில் டவுன் பண்ண மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வெளியில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதை ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ் அந்த மாதிரி ஒரு போட்டு இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு எக் ட்ரே இல்லை வாட்டர் பாட்டில் வைக்கிற அந்த ட்ரேயில் வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படியும் நீங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் ஆஃப் பண்ண மாட்டீங்க, ஃப்ரிட்ஜெல்லாம் ஆனில் தான் இருக்கும். சரி, அதனால் அது அடுத்து நீங்கள் எப்போ அதை யூஸ் பண்ண போகிறீங்களோ, பிரிண்டரை எப்போ யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ எடுத்து அந்த கேட்ரிட்ஜை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேட்ரிட்ஜில் உள்ளே இருக்கிற இங்க்கு ட்ரை ஆகாது, அந்த நாசல் உங்களுக்கு பிளாக் ஆகாது. இந்த மாதிரி இஷ்யூலாம் நம்ம தவிர்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. புது கேட்ரிட்ஜ் வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த புது கேட்ரிட்ஜ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இருக்கிற கேட்ரிட்ஜே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்ஜெக்ட் அந்த கேட்ரிட்ஜ் உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே பரன் மேலேயோ இல்லை வேறு எங்கேயாவதோ வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இதை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா, அது எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது அந்த நாசில் இங்க் அப்படியே டஸ்ட்டு பட்டு ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். பிளாக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்ரிட்ஜ் ப்ராப்ளம் ஆகும். அந்த கேட்ரிட்ஜ் மூலிமா பிரிண்டரோட ஹெட்டு ப்ராப்ளம் ஆகும். ஸோ நம்ம பிரிண்டரையே மொத்தமாக சர்வீஸ் பண்ண வேண்டி வரும். நீங்கள் ஒரு 3000 கொடுத்து அதை வாங்கியிருக்கீங்கன்னா 2000 மேலே ஆகும் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுன்றது. கண்டிப்பாக ஆகும். ஆச்சுன்னா அப்புறம் நம்ம அதுக்கு எதுக்கு நம்ம 2000 கொடுத்து நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசனை வரும். ஸோ அதை நம்ம தவிர்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறோம். மேக்ஸிமம் இந்த கேட்ரிட்ஜஸ் எல்லாம் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது பிரிண்டை பிரிண்டரை இல்லை நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கீங்கன்னா, இப்போது உங்களுக்கு டெய்லி பிரிண்ட் எடுக்க மாட்டீங்க. ஸோ தேவைப்படும் போது ஒரு நாளோ இல்லை அடுத்த வாரமோ அப்படி நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா? அப்போ அந்த டைமில் வாரத்தில் ஒரு 3 பிரிண்ட்டு, ஏதாவது ஒரு பிரிண்ட் ஜெராக்ஸ் மாதிரியோ இல்லை பிரிண்ட் அவுட்டோ சம்திங் ஏதோ ஒன்று எடுக்கணும் நீங்கள்.
அப்போ வந்து அந்த நாசில் வந்து இங்கு வந்து ட்ரை ஆகாது. மேக்ஸிமம் நம்ம புது கேட்ரேஜ் வாங்குறத தவிர்த்துக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான். இது யூஸ் பண்ணுற மெத்தடு இதுதான். இப்படி யூஸ் பண்ணோன்னா நமக்கு செலவு இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த கேட்ரேஜை எடுத்து ரீஃபில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ப்ராப்பராக ரீஃபில் பண்ணுறவங்க கிட்ட ரீஃபில் கொடுங்க. மேக்ஸிமம் வந்து ரீஃபில்லிங்க்கு வந்து யாரும் வந்து சரியாக பண்ண மாட்டாங்க. 3 கலர் வரதில்ல, 3 கலருமே வந்து மிக்ஸ் ஆகிடும். நாசிலில் வந்து வெளியில் இங்க் வரும்போது அது எல்லோவில் வந்து ரெட்டு மிக்ஸ் ஆகிடும், அப்படி இல்லாட்டி ரெட்டில் வந்து ப்ளூ மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்புறம் வந்து ஒரிஜினல் கலர் நம்ம என்ன எக்ஸாக்டாக பிரிண்ட் அவுட் கொடுக்குறோமோ அந்த கலர் வராது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம எல்லோ கொடுத்தோன்னா க்ரீன் வந்துடும், ரெட்டு கொடுத்தோன்னா பர்பிள் வந்துடும், ப்ளூவும் ரெட்டும் சேர்ந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்துடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் ஆகணுன்றதுக்காக கேட்ரேஜை மேக்ஸிமம் நீங்கள் தலைகீழ, அதாவது எதுலேயுமே டச் பண்ணாமல் அந்த கேட்ரேஜை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு ரீஃபில் பண்ணுற மாதிரி கொடுங்க. அப்படி ரீஃபில் பண்ணாங்கன்னா கரெக்டாக அந்த கலர் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பரில் டச் பண்ணி நீங்கள் கரெக்டான கலர் இருக்கான்றதை வந்து அதில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வெயிட்டில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். கரெக்டாக ப்ராப்பராக ரீஃபில் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்து ரீஃபில் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு செலவு கம்மி பண்ணுறதை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு ஒரிஜினலாக தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புது கேட்ரேஜ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 ரீஃபில்லிங் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு கேட்ரேஜ் 2 ரீஃபில்லிங் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் அந்த எரர் வரும். அதுவும் வந்து ஹெச்பியில் வந்து எரர் வரும், கெனானில் எரர் இருக்காது. ஐ மீன் எரர் வரும், ஆனால் அதை ரீசெட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம சொல்கிறேன் எப்படின்றது. மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கைட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து இன்ஜெட்டை எப்படி நம்ம செலவு இல்லாமல் யூஸ் பண்ணலான்றதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது ரீஃபில் பண்ணணும் இல்லை ரீஃபில் பற்றின டவுட் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தாராளமாக வந்து நீங்கள் கேட்கலாம். இங்கே நான் வந்து இங்கே சென்னையில் வந்து ஷாப் வச்சுருக்கோம், வேளச்சேரியில் இருக்குது. இங்கே வந்து ஷாப்பில் வந்து மேக்ஸிமம் ரீஃபில் பிரிண்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இங்க்ஜெட் பிரிண்டர் மோஸ்ட்லி சர்வீஸ் எடுக்கிறது இல்லை, சின்ன சின்ன ஃபால்ட்டாக இருந்தால் சர்வீஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அது உங்களுக்கு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ் போடுறேன், ஃபோன் நம்பர் வச்சு கொடுக்குறேன். அப்படி ஏதாவது தேவை அப்படின்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா ஃபோன் நம்பர் மூலயமா நீங்கள் கேட்கலாம், எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது ரீஃபில் இல்லை நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும், ஐ மீன் நான் வேளச்சேரியில் இருக்கேன், என்னோடய 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சர்க்கிளில் ஏதாவது ஒரு ரீஃபில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட வெப்சைட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு முதல்ல நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இல்லை எங்களை கூப்பிட்டு நாங்கள் பண்ணாலும் சரி, டோர் ஸ்டெப் சர்வீஸும் இருக்குது. ஸோ இன்ஜெட் பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு டிப்ஸை நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். நன்றி, பாய்.